வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் அதிகாயன் வதை படலத்தின் 3ஆம் பாகம். முன்னொரு காலத்தில் விதியினால் தூண்டப்பட்டு பெரும் வஞ்ச அரக்கர்களான மதுக்கைடவன் என்னும் இருவர் தேவலோகத்தை கைப்பற்றி கொண்டு தேவர்களை களைந்தெறிந்தவராய் பார்க்கடலில் உள்ள அழிவற்ற கடவுளாகிய திருமாலையும் எதிர்த்த கொடுமையை உடையவர்களானார்கள். ஒரு நாள் அவர்கள் பார்க்கடலில் இறங்கி திருமாலிடம் போருக்கு வருக என்று கூறினார்கள். உடனே திருமாலும் இதுவரையிலும் ஏற்பட்டிராத போரை செய்க என்று சொல்லி அவர்களோடு போருக்கு நின்றான். அவர்கள் பலவித மாயப்போர்களை நிகழ்த்தினார்கள். ஆயினும் திருமால் பின்வாங்காது அவர்களுடனே மல்யுத்தத்தால் போர் புரிந்தான். அப்படி திருமாலுக்கும் மது கைடவர்களுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கையில் பல்லாயிரக்கணக்கான நாட்கள் கழிந்தன. கடைசியில் மது கைடவர்கள் திருமாலின் வீரத்தை கண்டு மெச்சி, நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே 7 உலகங்களையும் உண்டு உமிழத்தக்க வலிமை உடையவர்கள். அப்படிப்பட்ட எங்கள் இருவரோடும் நீ தனியாக நின்று பின்வாங்காமலும் வீரம் குறையாமலும் இத்தனை நாள் போர் செய்தாய். மதிக்க தகுந்த பெரும் வலிமை படைத்தவர்கள் உன்னை போல வேறு யார் இருக்கிறார்கள்? புகழுடையவனே, நீ மனம் விரும்பி வேண்டும் வரத்தை கேள், உடனே அதனை மறுக்காமல் நாங்கள் உனக்கு தருகிறோம் என்றார்கள். திருமால் அதற்கு, நான் உங்களை வெல்லும்படி வரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். அதனை கேட்ட அவர்கள் மறுக்காமல், நாங்கள் உனது ஒப்பற்ற தொடையாலேயே சாகின்றோம், வேறு இடத்தில் இறக்க மாட்டோம் என்று சொல்லி தம் உயிரை விட துணிந்தார்கள். பின்னும் திருமாலை நோக்கி, உனது தொடையிலே எங்களை அடையச் செய்ய வல்லவனாயே, இதுவே நாங்கள் உனக்கிட்ட கட்டளை என்று ஒழுக்கம் தவறாத முறையினரான அந்த மது கைடவர்கள் கூறினார்கள். உடனே திருமால் எல்லா உலகங்களும் தனது இடது தொடையை அடையுமாறு காட்டினான். ஊழின் வலிமையினால் மது கைடவர்கள் ஒருப்பப்பட்டவராய் அத்தொடையில் அகப்பட்டு கொண்டார்கள். திருமால் அவர்களை தனது கதாயுதத்தால் மோதி கொன்றான். அப்போது அவர்களுடைய ரத்தம் இப்பரந்த பூமி முழுவதும் பெருகி நிறைத்தது. அதனாலேயே இப்பூமி மேதினி என பெயர் கொண்டதாயிற்று. இது முன்னொரு காலத்தில் நிகழ்ந்தது. நான் கூறிய இப்போரில் உண்மையான வலிமை படைத்த மது என்பவனே எனது தமையனாகிய கும்பகர்ணனாகி இப்பிறவியில் விதியால் இறந்தான். சூரியனையே ஒப்பாக உடைய கைடவன் என்பவனோ இப்பிறவியில் ஒளிபடைத்த வேலாயுதத்தை தாங்கி அதிகாயனாக பிறந்துள்ளான். மனத்தில் நன்கு படுமாறி உண்மையை நான் உங்களுக்கு கூறினேன் என்று ஸ்ரீராமபிரமிடம் தெரிவித்தான் விபீஷ்ணன். இதை கேட்ட ராமர் நல்லது என்றார். பின்பு அவர் புன்னகை ஒன்றை சிந்திவிட்டு விபீஷ்ணனை பார்த்து, 8000 கோடி ராவணர்களும் தேவர்களும் மற்றும் உள்ளவர்களும் மும்மூர்த்திகளும் தன்னை எதிர்த்து நின்றாலும் அவர்களை எல்லாம் எதிர்க்கின்ற லக்ஷ்மணனது விற்றொழிலை கண்ணால் நேராக காண்பாய். என் தம்பி கோபம் கொண்டு நிற்பானானால் அப்போது அவனை தேவர்களால் தான் என்ன செய்ய முடியும்? இல்லை, மண்ணில் உள்ளவர்களால் தான் என்ன செய்ய முடியும்? திருமாலால் தான் என்ன செய்ய முடியும்? வேற தனிப்பட்ட வில்லாளிகளால் தான் என்ன செய்ய முடியும்? என்னால் கூடத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. எனவே இவன் முன்னே யாரும் நிற்க முடியாது. இவனை ஒன்றும் செய்யவும் முடியாது. தெய்வ படைப்பலன்களும் கோபமும் வலிமையும் குற்றமற்ற பெருந்தவமும் மற்றுமுள்ள யாவும் இவன் முன்னே போர் செய்வதற்கு வருவாது. இவன் தனது வில்லிலே கை வைத்த உடனே அவைகள் அழிந்து போவதை காண்பாய். பெருமையுடைய விபீஷ்ணா, என் தேவியை வஞ்சனை செய்து எடுத்துச் சென்ற ராவணன் அன்றைக்கே முடிந்திருப்பான். இவன் சீதையின் சொல்லை மீறக்கூடாது என்பதற்காக அவளை பாதுகாப்பதை விட்டு நான் இருந்த இடத்துக்கு வந்ததனால் அக்கொடியவன் இன்னும் உயிருடனே இருக்கின்றான். நீயும் இவனுடனே செல். இவனுடைய அம்புக்கு பலியாகி தரையில் விழும் மதிகாயனுடைய தலையை காகம் முதலிய பறவைகள் மூக்கால் குத்தி உண்பதை காண்பாய். நீரை துணையாக கொண்டு நீருக்கு எதிராக நிற்க முடியுமோ? தேவர்களின் பொருட்டே கொடிய அரக்கர்களுடன் நாம் போருக்கு எழுந்தோம். இப்போரை நாம் யாருடைய துணையை கொண்டு புரிவதற்கு வந்தோம்? இந்த அரக்கர்களை எல்லாம் அழிப்பதென்றால் என் தம்பியை போன்றவரால் அன்றி மற்ற சாதாரணப்பட்டவர்களால் தான் முடியுமோ? இதனை நீ அறியவில்லையோ? அதிகாயனை வெல்வதற்குரியவன் சிவனாக இருக்க வேண்டும், இல்லையேல் திருமாலாக இருக்க வேண்டும், அல்லது பிரம்மனாக இருக்க வேண்டும்.
அவனும் இல்லாவிட்டால் தனி வலிமை படைத்த லட்சுமணனாக இருக்க வேண்டும். லட்சுமணனும் இல்லாவிட்டால் அவனை வெல்வதற்கு உரியவர்கள் வேறு யார்தான் இருக்கின்றார்கள்? கும்பகர்ணனுடனே வந்து சேர்ந்த 1000 இல்லம் மரக்க சேனையை கொன்றவன் லக்ஷ்மணனே அல்லவா? ஒருவருடைய துணையும் இல்லாமல் அச்செயலை இவன் மட்டுமே செய்ததை நீ நினைத்து பார்க்கவில்லையா? கொடியவர்களை எல்லாம் கொல்லப் போகின்றவனும் இவனே. அவ்வாறு கொன்று வெற்றி வாகை சூடப் போகின்றவனும் இவனே. வலிமையுடைய விஷ்ணு போல எதிர்த்து போரிடப் போகின்றவனும் இவனே. இவனுடனே நீ புறப்பட்டு செல்வாய் என்று சொல்லி அவனை லக்ஷ்மணனுடன் செல்லும்படி கட்டளையிட்டார். ஸ்ரீராமரை அப்போது லக்ஷ்மணன் மும்முறை வலம் வந்து தொழுதுவிட்டு போருக்கு புறப்பட்டு சென்றான். அவன் பின்னே விபீஷணன் தொடர்ந்து சென்றான். படையும் புறப்பட்டு சென்றது. அதிகாயன் புகுந்த போர்க்களத்திற்கு விபீஷணனும் படையும் தொடரச் சென்ற லக்ஷ்மணன் போய் சேர்ந்தான். பயங்கரமான போர் மீண்டும் தொடங்கிற்று. தென் கடலோடு மற்ற கடல்கள் போருக்கு எழுந்தது போல வானர சேனையுடன் சதுரங்க சேனையாக உள்ள அரக்கச்சேனை கை கலந்தது. முன்பு போர் வீரர்கள் சிந்திய பச்சை இரத்தத்தால் சேராகி போன போர்க்கள பூமி மறுபடியும் புழுதி படலம் குசும்பை போன்ற நறுமலரின் சுண்ணத்தொகுதி போல நீண்ட ஆகாயத்தையும் கடந்து சென்று பரவிற்று. மற்றும் அச்சமயத்திலே அடிக்கப்பட்டு எங்கும் பரவுகின்ற பறைகளின் ஒளியும் சங்கங்களின் இடி போன்ற குமுறலும் வீரர்களின் ஆரவார ஓசையும் விற்களின் நானொலியும் மிகுதியாக ஒலித்தன. அவ்வொலிகளுக்கு அஞ்சி மகர மீன்களை கொண்ட கடல்கள் தம் வாயை மடித்துக் கொண்டு ஒடுங்கின. யானைகளின் மேல் இருந்த பாகர்கள் இறந்தார்கள். அவர்களின் மேனியில் பட்ட புண்களில் இருந்து இரத்த நீர் பெருகி யானைகளின் மீது படிந்து மலையில் இறந்து இறங்கும் அருவி நீர் போல கீழிறங்கிற்று. மலைகளில் உள்ள மரங்களில் இருந்து இலை சருகுகள் உதிர்வது போல யானைகளின் மேல் பிடிக்கப்பட்டிருந்த கொடிச்சீலைகள் தண்டத்தில் இருந்து இற்று விழுந்தன. வானரர்கள் மலைக்கு மலை பாய்ந்து செல்வது போல அரக்கர்களின் யானைகள் மேல் தாவி தாவி சென்று வீரத்தோடு போர் புரிந்தார்கள். பெரிய பெரிய மலைகளையெல்லாம் எடுத்து வானரர்கள் யானைகளை தாக்கி கொன்றார்கள். வானரர்கள் அரக்கர்களின் சில குதிரைகளை கைகளால் அடித்துக் கொன்றார்கள். சிலவற்றை கோபித்து கொன்றார்கள். சிலவற்றை பிடித்து கைகளால் பிசைந்து கொன்றார்கள். சிலவற்றை வெட்டினார்கள். சிலவற்றை பற்களால் கடித்து துப்பினார்கள். அவ்வாறு குதிரைகளை சின்ன பின்னமாக்கி வானரர்கள் அழித்தார்கள். வானர்களால் அழிக்கப்பட்ட குதிரைகள் இரத்த யானைகளை எல்லாம் வானரர்கள் மிகுந்த ஆற்றலோடு தாக்கி கொண்டு போட்டார்கள். தேர்களையும் அவ்வாறே அவர்கள் அழித்தொழித்தார்கள். வானர்கள் செய்த அட்டகாசத்தை கண்ட அரக்கர்கள் மிகுந்த சினம் கொண்டார்கள். அலை அலையாக அரக்கச்சேனை கோபித்து வானரர்களினுடைய கொடிய வலிமையுடன் தாக்கியது. அரக்கச்சேனையின் புதிய தாக்குதலுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் வானர சேனைகள் சிதறி நிலையெட்டு வெகு தூரத்திற்கு ஓடிற்று. தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.